தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே. இறைவா, ஆராதனை செய்கின்றே. ஆவியான அன்பு தெய்வமே, எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஆவியானவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இறை வார்த்தையை உமது ஒளியிலே நாங்கள் கண்டுணர, அந்த இறைவாக்கு எங்கள் காலடிக்கு விளக்காக அமைய உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 15வது நாளில் இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி முடித்த பிறகு இப்போது நாம் மார்க்கு நற்செய்தியினுடைய முதல் 2 அதிகாரத்தை படித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூல்தான் முதலாவதாக எழுதப்பட்டதாக அதனுடைய முன்னுரைகளை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய மரபுகளை, சிறப்பாக அவருடைய வல்ல செயல்கள், உவமைகள், கூற்றுகள் ஆகியவற்றை மார்க்கு தமக்கே உரிய பாணியில் விறுவிறுப்பாக தொகுத்து எழுதியுள்ளார். இதுல பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்பு செய்தி பற்றி இருக்காது, அவருடைய பணியிலிருந்து ஆரம்பிக்கும். முக்கியமாக திருமுழுக்கு யோவானுடைய பணியிலிருந்து ஆரம்பித்து விறுவிறுப்பாக போகும். இயேசு காலையில் எழுகிறாரு அப்படின்னா அடுத்து எங்கே போகிறாரு, அடுத்து என்ன புதுமை செய்கிறாரு, எந்த ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்காம தனிமையான இடத்துல, அமைதியான இடத்துல இருந்து நம்ம இதை தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம இயேசுவோட நாமளும் பயணிக்கலாம். முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் பறைசாற்றி வந்தார். அந்த நாட்களில் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1-2 நூற்றாண்டுகளுக்கு முன்புல இருந்து கும்ரான் எனப்படக்கூடிய அந்த பாலைவன பகுதிகளில் இயற்கையாக அமைந்திருந்த அந்த குகைகளில் நிறைய பேர் இருந்து எருசலேமுக்காகவும் மெசியாவினுடைய வருகைக்காகவும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களை தங்கள் கைப்பிரதிகளாக எழுதி வைத்து பாதுகாத்தார்கள் என்று சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமுழுக்கு யோவானும் அப்படிப்பட்ட ஒரு பாலைவன பகுதிகளில் வாழ்ந்து இறையரசை பற்றிய நற்செய்தியை அறிவித்தவர் என்று கூறுகிறார்கள். எப்படி எனினும் கிறிஸ்துவுக்கு முன்பாக 6 மாதத்திற்கு முன் பிறந்த இவர் ஏற்கனவே இறைவாக்கினர்கள் உரைத்தபடி ஒரு எலியாவாக இருந்து இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேலருக்கு அறிமுகப்படுத்துபவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு அடைவதற்கான திருமுழுக்கை பெறுங்கள் என்று அவர் பறைசாற்றி வந்ததையும், அவ்வாறு தண்ணீரால் அவர் திருமுழுக்கு கொடுத்ததையும், தூய ஆவியால் இயேசு திருமுழுக்கு கொடுப்பார் என்பதையும் அவர் பறைசாற்றி வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார். பிறகு அவர் சோதனைக்கு பிறகு தனது பணியை ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தீய ஆவியை அவர் விரட்டும் பொழுது 24வது வசனத்திலே, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். ஆக பேய்களுக்கும் இறைமகன் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறது, அவைகளே சாட்சியம் கூறுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு வாயை மூடு என்று அதட்டினார் என்று பார்க்கிறோம். நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், நம்ம வளர்க்கக்கூடிய நாய் நம்ம பின்னாடியே ஒடியாருது, பஸ்ஸில் அடிபட்டுரும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருக்கு. நம்ம போன்னு கொஞ்சம் விரட்டுறோம், ஆனால் அது கேட்க மாட்டேங்குது. கடைசி நம்ம என்ன சொல்றோம்? கோவப்பட்டு சீ அப்படின்னு சொல்லி விரட்டுறோம். அப்பதான் அது ஓடி போகுது. அதே மாதிரி இயேசுநாதர் அதை பேச விடாமல் என்ன செய்யறாங்க? அதட்டி வெளியேற்றுறார். அப்ப இந்த அளவுக்கு அவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் கீழ்ப்படுகின்றனவே என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு நம்மை போன்ற மனிதராக வாழ்ந்த தீய ஆவிகளை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தால் என்றால், நான் செய்யும் செயல்களை என்னில் விசுவாசம் கொள்பவனும் செய்வான் என்று இயேசுவே மொழிந்திருக்கிறார் என்றால், அவரை போலவே வாழும் நாமும், அவரை கண்டு பாவித்து வாழ துடிக்கும் நாமும் இயேசுவை போலவே வல்லமை மிக்க செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் பேய்களை ஊட்டுகிறவர்களாகவும் மாறக்கூடிய வலிமையை நாம் பெறுகிறோம். தொடர்ந்து சீமோன் பேதுருவினுடைய மாமியார் குணமடைகிறார்கள். 35வது வசனத்தில் பார்க்கிறோம், விடியற்காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். தந்தையாம் இறைவனிடம் அவர் எப்போதும் பேசிக்கொண்டும் அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொண்டும் அதை நிறைவேற்றி கொண்டுமே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய விருப்பம் அல்ல, இயேசுவினுடைய விருப்பத்தையே நாமும் நம் வாழ்வில் பின்பற்ற அவரது உதவியை நாட வேண்டி
அவரிடம் நாம் ஜெபிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்குவோம். 2வது அதிகாரத்தில் முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் இயேசுவின் முன் கொண்டு வர இயலாததால் இயேசு இருந்த இடத்திற்கு மேலே வீட்டினுடைய கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி படுக்கையோடு கீழே இறக்கினர். அவருடைய நம்பிக்கையை பாருங்க. அதனை கண்டு இயேசு முடக்குவாதமுற்றவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். ஏன் இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது? சரியில்லை அப்படின்னா உடல்நிலையை குணமாக்கணும், நீ எழுந்து நடன்னு சொல்லலாம். ஆனா இயேசு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு இயேசு சொல்றார். அதாவது நாம செய்யக்கூடிய பாவங்கள் கூட நமக்கு நோய்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு சொல்லும் பொழுது அந்த பாவங்களால் கட்டப்பட்டிருந்த அவனுடைய கால்கள் இப்போது குணமாகின்றன. அதே போல நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவமானது கழுவப்படுகின்றது, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. திருமுழுக்கின் நினைவை நமது கத்தோலிக்க சபையானது இதோ இந்த 4 நம்பிக்கையை பொறுத்து இயேசு அவனுடைய பாவங்களை மன்னித்தது போல நம்முடைய பெற்றோர், ஞான பெற்றோர், குருவானவர், உடன் இருப்பவர்கள் அனைவருடைய நம்பிக்கையை கண்டு நம்முடைய குழந்தை பருவ அந்த திருமுழுக்கின் போது நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அங்கு சிலர் வந்து இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களையும் பரிசேயர்களுடைய சீடர்களும் நோன்பிருக்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பே இருப்பதில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். தேவையற்ற மரபுகளை பின்பற்றுவதை இயேசு மாற்றி அமைக்கும்படியாக அவர் இவ்வாறு பேசுகிறார். ஆகவே புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்று அவர் கூறுகிறார். தொடர்ந்து நாம் இறை வசனத்திற்கு செவிமடுப்போம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 1. முன்னுரை. திருமுழுக்கு யோவானின் உரை. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடியை ஆடையாக அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இயேசு திருமுழுக்கு பெறுதல். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இயேசு சோதிக்கப்படுதல். உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். இயேசுவே மெசியா. இயேசுவும் மக்கள் கூட்டமும். கலிலேயாவில் இயேசு பணி தொடங்குதல். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது.
மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். முதல் சீடர்களை அழைத்தல். அவர் கலிலேயா கடலோரமாகச் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். தீய ஆவி பிடித்தவரை குணப்படுத்துதல். அவர்கள் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. சீமோன் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும். பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவரருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம். இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லோரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். தொழுநோயாளர் நலமடைதல். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால்
நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டுச் சென்று இச்செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2. முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துதல். சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவதேன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். லேவியை அழைத்தல். இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். நோன்பு பற்றிய கேள்வி. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள்.
எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழிநடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.